தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் 1 முதல் 4 வரை YMCA மைதானம், நந்தனம், சென்னை. அனைவரும் வருக. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு வாரமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்துக்கு அடுத்த ரவுண்ட் கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் பிறப்பித்துள்ளது. அதன் அறிக்கை: மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 2ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும். ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை கொட்டி தீர்க்கும். ஆகஸ்ட் 4இல் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் காரைக்காலில் கனமழை பெய்யும். இந்த நாட்களில் தமிழகத்தின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். இன்று முதல் ஆகஸ்ட் 3 வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை சூறைக்காற்று வீசும். இந்த இடங்களுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.